நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறது சூர்யா டெக் சேனல். நாங்கள் சூர்யா. நீங்கள் வந்து இப்போதைக்கு எடுத்துக்கிட்டிங்களன்னா இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சோசியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் பிக்சர் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் கூட பார்த்துருக்கேன். இது எப்படா எடிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இதை வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கினேன். ஸோ இது வந்து இப்போ எல்லா சோசியல் மீடியாவிலையும் இந்த ஃபோட்டோ வந்து ட்ரெண்டிங்காக போயின்னு இருக்குது. இதை பற்றி நம்மளுடைய சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணாலையும் அது வந்து ட்ரெண்டிங்காக போகும் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, எப்படி நம்மளுடைய பிக்சரும் இந்த மாதிரி கார்ட்டூன் ஃபோட்டோவை எடிட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மஜாவாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவும் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வழக்கம் போல் பண்ணுறது தான். நம்ம சேனல் வந்து சூர்யா டெக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்து நினைப்பீங்க. மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை வந்து ஆளில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களும் எப்படி இந்த மாதிரி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முடிச்சுன்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் 6 வீடியோ ஷேர் பண்ணி விடலாலே பரவாயில்ல, நம்ம இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐயோ, அந்த பிக்சரை பார்த்தாலே எனக்கு சிரிப்பாக வருது. இருந்தாலும் வேறு லெவல் தான் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், இந்த மாதிரி நம்மளும் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எப்படி எடிட் பண்ணிக்கிறது நம்மளுடைய பிக்சரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்காக வந்து உங்களுடைய மொபைலில் 2 அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோக்கில் இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டவுன் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை யூஸ் பண்ணி கூட உங்களை டவுன் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனோட பேர் பார்த்தீங்கன்னா டூன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பர்மிஷன் எனேபிள் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம்னா மேலே வந்து ஒரு இன்ட் மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ட் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு 2 பர்மிஷன் கேட்கும். அந்த 2 பர்மிஷனை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்களான்னா உங்களுடைய மொபைல் கேலரி வந்து ஓப்பன் ஆகிடும். மொபைல் கேலரி ஓப்பன் ஆகிட்டு பின்னாடி உங்களுக்கு வந்து எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகும். அந்த லோட் ஆகிட்டு முடிய வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் தான் எடுத்துக்கும். உங்கள் நெட் டிஸ்பிளே இருந்துச்சுன்னா ஒரே ஒரு செகண்டில் வந்து லோட் ஆகிட்டு முடிஞ்சிடும். ஓகேவா? முடிஞ்சிட்டு பின்னாடி உங்களுடைய ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி கார்ட்டூன் மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். என்ன ப்ரோ, மண்டை மட்டும் தான் இருக்குது, கீழே இருக்கக்கூடிய பாடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மண்டைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்குது. அது வந்து ஒயிட் கலர் இருக்கிறதுனால இந்த வீடியோவில் தெரியல. ஸோ நீங்கள் வந்து எடிட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு 18+ ஆட் வந்து ப்ளே ஆகுது. இது வந்து எதுக்கு தான் 18+ ஆட் போடுறாங்களோ புரிய மாட்டேங்குது. சரி, ஓகே. அதை பொறுமையாக அந்த ஆடை பார்த்துட்டு அப்ளை அப்படின்றத மேலே கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்களன்னா உங்களுடைய மொபைல் கேலரியில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேலரிக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மாக சேவ் ஆகிட்டு இருக்கும். சேவ் ஆகிட்டு பின்னாடி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய பிக்சரை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது, அந்த டூன் ஆப்பில் வந்து உங்களுடைய மண்டையை மட்டும் கார்ட்டூன் மாதிரி எடிட் பண்ணிவிட்டு அதுக்கான பாடி மீது எல்லாமே நம்ம வந்து இந்த பிக்சரில் தான் எடிட் பண்ணணும். ப்ரோ, அதுக்கான பேக்ரவுண்டு அப்புறம் அந்த பாடி அதெல்லாம் அந்த பிக்சர்லேயே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடைக்காது. நான் வந்து டவுன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கான பேக்ரவுண்டு எல்லாமே. ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கணும். அது வந்து டவுன் பண்ணிங்களன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க, கரெக்டாக பார்த்துட்டு டவுன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி டவுன் பண்ணிட்டு பின்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் பிக்சட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு பிக்சட் வந்து எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி தெரிலனா நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் வீடியோக்கிலேயே, நீங்கள் போய் டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோலாம் காட்டும். உங்களுக்கு வந்து நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்க அந்த பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ஃபோட்டோ அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆளோட ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ரவுண்டுக்கு கரெக்டாக அந்த இடத்துல வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த டிக் மார்க்கை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணால் சேவ் ஆகிடும். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கொடுத்துருங்க. கொடுத்துருப்பேன் என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் கீழே இருக்கக்கூடிய அந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஒரு மண்டை ஃபோட்டோ வந்து கார்ட்டூனாக எடிட் பண்ணி வச்சுருப்பீங்களே, அதாவது உங்களுடைய முகல் கட்டு தான். ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே வந்து இரைஸ் சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோலாம் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த ஹெட் இருக்குல்ல, அந்த ஹெட்டை சுற்றி நிறைய பேக்ரவுண்டெல்லாம் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணணுன்னா இதில் வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளிக் பண்ணால் போதும். உங்கள் தலைக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஒயிட் கலரில் இருக்கிற பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, வேறு கலரில் பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும்.
உங்களுக்கு எதனா மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து இரேஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி உங்களால் இரேஸ் பண்ணிக்க முடியும். இரேஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டு கரெக்டாக உங்களுடைய ஹெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பாடியில் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்களான்னா பார்க்குறதுக்கே கரெக்டாக செட்டான மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும். நீங்கள் வந்து இன்னும் எதனா ஸ்டைலாக கீழே எதனா மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அப்படி இல்லைன்னா உங்களுடைய மண்டையும் கீழே இருக்கக்கூடிய பாட்டும் வந்து தனித்தனி கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெம்பரேச்சர் அப்படின்னு ஒன்று லாஸ்ட்டாக இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிங்களான்னா தலையும் கீழே இருக்கக்கூடிய பாட்டும் சேம் கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த கார்ட்டூன் ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுறது. நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க எப்படி ப்ரோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி நேற்றே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் எப்படி இந்த மாதிரி எடிட் பண்ணுறது, உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன். எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்களும் உங்களுடைய ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி மாஸ்க் காட்டுங்க, எல்லா சோஷியல் மீடியாவிலையும் அப்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கன்ஃபார்மாக ஒருத்தருக்கான ஷேர் பண்ணி விடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணி விடுங்க, எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நண்பா. நான் வந்து இன்னொரு நல்ல வீடியோவில் இதே மாதிரி சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இந்த விடைபெறுவது நான் உங்கள் சூர்யா. பாய் பாய்.